உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மணி சரியா அடிக்கலான்னு பேசிட்டு இருந்தீங்க. உடனே கோயில்ல மணி கட்டுறதா நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்கும், என் வேண்டுதலும் பலிக்கும். கண்டிப்பா நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். வாங்கய்யா, போயிட்டு வாங்க. போகடா. துளசி, நான் சொன்னேன்ல மணி அடிக்கணும், அடிச்சிருச்சு பாத்தியா? கடவுளே முருகா. ஆமாக்கா, உங்களுக்கு நகை ஆசை எதுவும் இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல, நானும் பாக்குறேன். நீங்க பெருசா நகை நட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான்க்கா கேக்குறேன். ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் எதுவும் வாங்கி தரலையோ? என்ன இப்படி கேட்டுட்ட? நகையெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. என் கல்யாணத்துக்கு மட்டுமே 100 பவுன் போட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்ததும் என் மாமியாரு அவங்க சைடுல இருந்து அவங்க அம்மா கொடுத்தது, என் மாமியாருக்கு அவங்க சைடுல போட்டது, அவங்க மாமியார் கொடுத்ததுன்னு நிறைய நகைங்க கொடுத்தாங்க. அப்படியா? அது எவ்வளவு இருக்கும்? கணக்கே இல்ல. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டுக்கிட்டா எழுந்து நிக்கவே முடியாது. கனம் அதிகமா இருக்கும். ஏங்கா, அத பார்க்கலாமா? இல்லக்கா, சும்மாதான் கேட்டேன். வீட்ல வச்சுக்க முடியாதுல்ல, பாதுகாப்பா இருக்கட்டும்னு பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்க. லாக்கரே தூக்கிற வேண்டியதுதான். கூட்டு போடவா? இல்ல. என்னங்க? நீ உட்காந்து சாப்பிடு. சாப்பிடு. பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். தனியா போறீங்களா? அக்கா, போற வழியில என்ன எங்கயாவது இறக்கி விட சொல்லுங்கக்கா ப்ளீஸ். ஏங்க, சங்கர் ஆட்டோ வர சொல்றேன், அதுல போ சொல்லு. ஐயோ, நேரம் ஆயிடும்க்கா. என் வீட்டுக்கார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ப்ளீஸ்க்கா. சரி, வர சொல்லு. பாத்து பொறுமை. சரிக்கா. ஏய் மேகல, நீ வை, நான் எடுத்துக்கிறேன். நீ வை. நீ பாத்து பத்திரமா போ. என் வாழ்க்கை பாதுகாப்பா இல்ல. பாதுகாப்பா இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் கல்லு மாதிரி இருக்கேன். நீங்க உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பீங்க அமலத்தாரே. எனக்கு, என் குடும்பத்துக்கு உனக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க. நான் பாதுகாப்பா இருக்கணும்னா நான் கேக்குறத கொடுங்க. இன்னும் விளக்கமா சொல்ல போனா, நீங்களே சொன்ன மாதிரி உங்க குடும்பமும் உங்க கௌரவமும் உங்களுக்கு முக்கியம்னா அதுக்கு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் கேக்குறத கொடுங்க, நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் தொல்லை பண்ண மாட்டல? நிச்சயமா தொல்லை பண்ண மாட்டேன். ஏன், இன்னும் சொல்ல போனா இந்த ஊரை விட்டே கூட போயிடுறேன். உங்கள்ட்ட இருந்து தப்பிச்சா போதும். என்ன வேணும்னு சொல்லு. உங்க பேங்க் சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கீங்கல்ல நகை, அது அந்த நகை முழுசும் அப்படியே பெட்டியோட எனக்கு வேணும். அதை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரியே ஊரை விட்டு போயிடுறேன். ஏய், இறங்குடி, இறங்குடி, காரை விட்டு இறங்குடி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட முன்னாடி இருக்க கூடாது. தொலைச்சு போடுவேன். இறங்குடி. ஏங்க, இருங்க. ஏய், இறங்கு. என்னங்க? போயிரு.
கண்ணு முன்னாடி நிக்காத. ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன வேணும்னு கேட்டீங்கல்ல, நான் என்ன குச்சி முட்டாயா கேட்பேன்? பெருசா குடும்பம் முக்கியம், கௌரவம் முக்கியம்லாம் சொன்னீங்க. நான் கேட்டதை கொடுத்தா என்ன? அதெல்லாம் சும்மா வாமலத்தாரே. அதுக்காக ஏய் நகை அது இதுன்னு கேட்ட கொன்னே போட்டுருவேன். ஓடி போயிரு. சும்மா கத்தாதீங்க, அதுவே உங்களுக்கு கௌரவ குறைச்சல் தான். நான் என்ன கேட்டேன்? உங்க பொண்டாட்டிய கேட்டேனா இல்ல உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு கேட்டேனா? லாக்கர்ல வேஸ்டா இருக்கிற நகை தானே கேட்டேன். தர வேண்டியதானே. மரியாதையா கையெடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை என் கூட வச்சுக்கிட்ட பழக்கத்தை வச்சு வெள பேச பாக்குறியா? அதை வச்சு உன் 10 தலைமுறைக்கு சொத்து அடிச்சுட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறல்ல? கோவப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க மை டியர். உங்களுக்கு குடும்பமும் கௌரவமும் தான் முக்கியம். நகையெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. யோசிக்காம நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. இத உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வப்பாட்டியா மட்டும் சொல்லல, உங்களுக்கு தெரியாத மணிமேகலையா சொல்றேன். நான் நினைச்சதை அடையாம போக மாட்டேன். குடும்பமா, கௌரவமா, இல்ல நகையா, எது வேணும்? சித்தி அங்க பாருங்க, மாமா கார் நிக்குது. வாங்க பாத்துட்டு வருவோம். வாசிக்கிறோம். எங்க எங்கயாவது ஓடி போறோமா? இவ்வளவு வேகமா எடுத்துட்டு வரீங்க? இவ்வளவு லவ் வச்சிருக்கீங்க என் மேல. ஏய் வாய் மூடுறி. என் மருமகளும் அவ சித்தியும் வராங்க. அவங்க போற வரைக்கும் நீ கொஞ்சம் பேசாம இரு. ஜனனி என் காரை பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்றாளே. போன் அடிக்குது. யார் இப்ப? ஜனனி தாமா கூப்பிடுறா. எடுத்து பேசுறா, என்னன்னு கேளு. ஹலோ ஜனனி, சித்தி இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீ இப்ப எங்க இருக்க? சித்திக்காக ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஏன் ஜனனி, ஒரு கால் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால போன் எடுக்க முடியல. அப்புறம் கோயில்லையும் போன் பேச முடியாதுல்ல. சாரி சிவா. சரி பரவாயில்ல விடு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க. ஓகே, சாரி சிவா. சரி, நீங்க எங்க இருக்கீங்க? அம்மாவோட கடைக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம கோயில் ரோட்டு பக்கத்துல நம்ம கார் நிக்குது. ஆனா நம்ம கார்ல யாரையுமே காணோம். அப்படியா? அப்பா தான் கார்ல போனாரு. என்ன? அங்க பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாரு இல்லையா? இல்லையே சிவா, இங்க பக்கத்துல யாருமே இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.